வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல சண்டே ஸ்பெஷல் என்ன, கன்சிடர் 5ன்னு எப்பவுமே ஒரு 5 ஸ்டாக் வந்து நீங்க கவனிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரோடக்ஷனாக கொடுப்பேன். அந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய 5 ஸ்டாக்ல இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ சில நேரங்களில் சில ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கு அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், அப்போ நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் அந்த ஸ்டாக்கெல்லாம் கன்சிடர் பண்ணலாமான்னா நோ. நீங்கள் எப்பவுமே ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதுதான் ரீகன்சிடர் கண்டினியூஸாக பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கம்பெனி கொண்டு வரோம்னா ப்ராப்பராக நீங்கள் ஒரு தடவை பார்த்து அதோடைய ஸ்பீட் ஆஃப் க்ரோத், இது வரைக்கும் நடந்து வந்த பாதை, அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் போர்ட்ஃபோலியோ இதை ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பிஎஸ்சி செக்டார் இல்லையா? ஆக்சுவலாக பிஎஸ்சி செக்டார்னா டைரெக்டாக கவர்மெண்ட் இல்லை, இது வந்து எப்படின்னா இது ஒரு அட்டானமஸ் பாடி. அதாவது இவங்களே இவங்களோட நிறுவனத்தை வந்து நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸும் இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் நடத்த மாட்டாங்க, இவங்களுக்குள்ளவே ஒரு பெரிய இது இருக்கும். அட்டானமஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக சொல்கிறவங்களுக்கு. இந்த ஷேர் ப்ரைஸ் போன 5 வருஷத்தில் 134% வரைக்கும் க்ரோ ஆயிருக்கு. இன்னைக்கு விழுந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே கூட. ஆனால் இது நல்லா கவனிங்க, கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி கிட்ட பார்த்தீங்கன்னா இது 1220 ரூபாய்க்கு மேலே போன ஒரு ஷேர் தான். அப்போ என்னடா இது 900 ரூபாய் இருந்தது, 950 ரூபா இருந்தது, அவ்வளோ தூரம் போகுதே அப்படின்னு நினச்சிருப்போம். என்னதான் அந்த மாதிரி போனாலும் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் எடுத்துச்சு. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். இது வார் பேனிக்னால மட்டும் நடக்கல, அது ஓவர் ப்ரைஸ். நல்லா பாருங்கள், அது ஷார்ப்பாக ஸ்பைக் எடுத்திருக்கும், அகைன் வந்து அதே வேகத்துக்கு அது விழுந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வாரோட இம்பாக்ட் ஓரளவு குறைஞ்சிருக்குங்கிறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 960 ரூபா 970 ரூபாங்கிறது வந்து சம்வேர் நியர் டு கன்சிடரபிள் ஸ்டேஜ். அதனால தான் உங்களுக்கு இதை வைக்கிறேன். லாஸ்ட் 3 இயர் கூட பார்த்தீங்கன்னா 34% வந்து க்ரோத் இருக்குது. இதோட பிலாம் பார்த்தீங்கன்னா 12க்கு மேலே போச்சு. இப்போ ஓரளவு செட்டில் ஆகி உங்களுக்கு 11 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது இல்லையா? இவங்களோட ஆவரேஜ் பிக்கும் இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. இந்த கம்பெனியோட ROI-லாம் 15% ஆவரேஜ். 15% இருந்தாலே ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து, இல்லை ஸ்டாக் ப்ரைஸ் கூட வேண்டாம், ஒரு ஏர்னிங் பர் ஷேர் வந்து 2 டைம்ஸ் ஆகணும் எவ்ரி 5 இயர்ஸ் அப்படிங்கிறது. அந்த வகையிலையும் கூட இதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் எங்கே இருக்குது பாருங்கள். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 24,000 கோடியில் இருந்து இப்போ வந்து 79,000 கோடி கிட்ட இதோட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? ஏர்னிங் பர் ஷேரும் பார்த்துக்குங்க 25லேருந்து எங்கே வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் உங்களை பார்க்க சொல்கிறேன் இல்லையா? அடுத்தது நம்ம பார்க்க போகிற 2வது கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் உங்களுக்கு ஒரு ஐடியா, நல்ல கன்சிஸ்டன்ட் க்ரோத் போன 5 வருஷத்தில் ஓரளவு கன்சிஸ்டன்ட் க்ரோத் கொடுத்துருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கோஃபோர்ஜுங்கிறது 1405 ரூபாய் இருக்கக்கூடிய இன்னைக்கு ப்ரைஸு. கிட்டத்தட்ட போன 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக், அதாவது ஐடி செக்மெண்ட்டில் பல கம்பெனி பர்சன்டேஜ் எதுவுமே கொடுக்காம தூங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையிலையும் கூட இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% க்ரோத் கொடுக்கும். வார் பேனிக்கில் விழுந்திருக்கும் போதே பாருங்கள், உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 100%. அதுவும் நீங்கள் இந்த டவுன்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபார் பெட்டர் ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துருக்க முடியும் CAGRல. ஓகே, 3 வருஷம் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இட் இஸ் மோர் தென் 32-35% மேலே இருக்குது இல்லையா? இந்த கம்பெனியோடைய P அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36.9 இருக்குது. இந்த கம்பெனியோடைய ROI பார்த்தீங்கன்னா 20% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்கணும். பட் நான் சொல்கிறதுனா இப்போ சொல்கிறேங்கிறதுக்காக ஓடி போய் ஸ்டாக் வாங்கக்கூடாது. ஜஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணலைங்கிறத பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 466 கோடியிலேருந்து 960 கோடியாக மாறி இருக்குது இந்த 4 வருஷத்தில் தான், 2021லேருந்து 25க்குள்ளே. ஓகே. தேர்டு, அதானி பவரில் இருக்கக்கூடிய மூமெண்ட்டை பாருங்கள். ஸோ லாஸ்ட் 5 இயராக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிக்கப் எடுத்து ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த நிறுவனம் தான் இது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட தூங்கி வழிஞ்சிட்டு இருந்த காலங்கள்லேருந்து ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 11 மடங்கு க்ரோத்து போன 5 வருஷத்தில் மட்டும். ரெனியூவபிள் எனர்ஜியில் வந்து ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஒரு புது தொகுப்பு உருவாக்கி அந்த தொகுப்புகளுக்கு இந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி மூலமாக யாரெல்லாம் கரண்ட் மேனுஃபேக்சர் பண்ணாலும் அவங்க சென்ட்ரலைஸ் இதில் கொடுத்து பேமெண்ட் வாங்கிக்கலாம். இந்த மீன் டைம் ஸ்டேட் என்ன பண்ணலாம்னா இந்த தொகுப்புலேருந்து அவங்கவுங்களுக்கு தேவையான கரண்ட்டை வாங்கிக்கலாம். இதில் கவர்மெண்ட் வந்து சப்சிடியும் உண்டு ஸ்டேட்டுக்கு. ஸோ இந்த வகையில் வந்து ஒரு பெரிய கான்செப்டை இவங்க உருவாக்கி இருக்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அடுத்து லாஸ்ட் 3 இயரில் பார்த்தீங்கன்னா அதே தான். ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்த கம்பெனிங்கிறதுனால இப்போ தானே எந்திரிச்சு ஓடுது. அதனால் லாஸ்ட் 3 இயரில் கூட பார்த்தீங்கன்னா மோர் தென் 380% உங்களுக்கு க்ரோத் இருக்கும். இன்றைக்கி கரண்ட் P பார்த்தீங்கன்னா 37. நல்ல க்ரோ ஆகக்கூடிய கம்பெனிங்களாம் பொதுவாகவே வந்து ஒரு 25க்கு மேலே P இருக்கிறது இயல்பு தான். அதை பார்த்து பயப்படவே வேண்டாம்.
பட் இதோட ஆவரேஜ் பி என்னங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருந்துச்சுன்னா போங்க. ஏன்னா இவனோட ROI அகைன் 21%க்கு ஈக்குவலாக இருக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர் நெட் ப்ராஃபிட் பாருங்க, உங்களுக்கு 1270 crores வந்து இப்போ 12,700 crores, கிட்டத்தட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டைம்ஸ் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்ல. பட் அதே மாதிரி ஷேர் ப்ரைஸும் உங்களுக்கு 10 டைம்ஸ் வளர்ந்துட்டதுனால இனிமேல் அதை பற்றி இது பண்ண தேவையில்ல. பட் ஸ்டில் இது வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜ். எஸ் கன்சிடரபிள் ஸ்டேஜ். ஏன்னா வெறும் ஷேர் ப்ரைஸ் மட்டும் வளர்றது வந்து நல்லதில்லை. எப்பவுமே வந்து ஒரு ஏர்னிங் பர் ஷேரும் புக் வேல்யூவும் வளர்ந்துக்கிட்டு கன்சிஸ்டண்டாக ஷேர் ப்ரைஸும் வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்ல க்ரோத், லாங் ரன்னுக்கு அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நெஸ்கோங்கிற இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் கவனிச்சிங்கன்னா 1232 ரூபாய் இருக்குது. இதோடைய போன 5 வருஷ ரெக்கார்டில் க்ரோத் மட்டும் பார்த்தீங்கன்னா 124%. இது காமன் தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. பட் ஸ்டில் 100%க்கு மேலே தாண்டதுங்கிறது பல கம்பெனிங்களுக்கு கைவராத விஷயமா இருக்குது. எனிவே இப்போ வார் பேனிக்கில் எவ்வளோ விழுந்திருக்குன்னு பாருங்க. அவ்வளோ விழுந்திருக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து அந்த 124% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 இயருக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் கூட இப்போ 100% க்ரோத் இருக்கும். இந்த கம்பெனியோட P21 நல்லா பார்த்துங்க, 21. இந்த கம்பெனியோட ROI பார்த்தீங்கன்னா 14.7 இருக்குது. ஓவரால் பீரியட் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கம்பெனியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த கம்பெனியோடைய சேல்ஸ் க்ரோத் பாருங்கள், போன 10 வருஷமாக இருக்கட்டும் 5 வருஷமாக இருக்கட்டும் மோர் தென் 15 மெயின்டைன் ஆகுது, அதாவது 20 மெயின்டைன் ஆகுது. அதுக்கு அடுத்தது காம்பவுண்டட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயரில் பார்த்தீங்கன்னா 11% மட்டும் தான் க்ரோ ஆன மாதிரி இருக்குது. ஆனால் லாஸ்ட் 5 இயர் ட்ரெண்டில் 19 அந்த ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் பாருங்க. அடுத்தது நீங்கள் இந்த கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸ் வளர்ச்சியும் சரி, இல்லை ROI மெயின்டெனன்ஸும் சரி, இதெல்லாம் வந்து டிவிடெண்ட் சேர்க்காம சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த மாதிரி ROIலாம் ஒரு 15க்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் அது புக் வேல்யூ எவ்ரி 5 இயர் 2 டைம்ஸ் ஆகுதா அப்படிங்கிறது பேசிக்கான விஷயங்களெல்லாம் பார்த்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த கம்பெனியோடைய லாஸ்ட் நெட் ப்ராஃபிட் கவனிங்க 172 கோடியிலேருந்து 375 கோடியாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல சைனாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா எவ்ரி 4 இயரில் ஆகுறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமம் தான். பட் ஃபண்டமெண்டலாக இது க்ரோ ஆகுதா அப்படின்னா எஸ், ஃபண்டமெண்டலாக இது க்ரோ ஆகுது. இந்த மீன் டைம் ஷேர் ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி க்ரோ ஆகுது. 5th என்ன கம்பெனி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி எக்ஸாகாம். என்னடா பாரதி ஏர்டெல்னு ஒரு கம்பெனி இருக்குது, இது எதுக்கு நம்ம பாரதி எக்ஸாகாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு நினைக்கலாம். பாரதி எக்ஸாகாம் அப்படிங்கிறது பாரதி ஏர்டெல்லுடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன் தான். பட் சிஸ்டர் கன்சர்னாக இருந்தாலும் கூட ஒரு பேரண்ட் கம்பெனி என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அத்தனையும் இவங்களும் பண்ணுவாங்க. டெலிகாம் வச்சுருப்பாங்க, OTT கொடுப்பாங்க, என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது எல்லாமே இவங்களும் கொடுப்பாங்க. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய 22 ஸ்டேட்லேயும் ப்ளஸ் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 கண்ட்ரியில் வந்து இவங்களுக்கு சர்வீஸ். இது ஏர்டெல்லோடைய பிஸ்னஸ். ஆனால் ராஜஸ்தான் மற்றும் வடகிழக்கு மாகாணங்கள்னு சொல்லக்கூடிய சில இடங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஏர்டெல் டைரக்டாக ப்ரெசன்ஸ் இல்லை. அங்கே பாரதி எக்ஸாகாம் தான் இந்த சர்வீஸை இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாரதி எக்ஸாகாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு விளம்பரமோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லாரும் நினைச்சுப்பாங்க ஏர்டெல் தான் அப்படிங்கிற அந்த லோகோ வச்சு. அப்போ இவங்களுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து தனிப்பட்ட முறையில் இல்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். மீன் டைம் இந்த கம்பெனியில் 70% யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஒரு ஓனராக அவங்க தான் அங்கே இருப்பாங்க, ப்ரொமோட்டராக அவங்க தான் இருப்பாங்க. பட் 30% வந்து அதர் செக்மெண்ட்டில் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம எப்படி பாரதி ஏர்டெல்ல வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக பார்க்குறோமோ மீன் டைம் இதையுமே ஃபோக்கஸாக பார்க்கணும். இப்போ கூட இவங்க வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 18 ரூபாய் டிவிடெண்ட். அது உங்களுக்கு இப்போ வரப்போகுது. லாஸ்ட் 2 இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி 100%, அதாவது லிஸ்ட் ஆன தேதியிலேருந்து சொல்கிறேன், இப்போ தான் 2 வருஷம் தான் ஆகுது லிஸ்ட் ஆகி, லிஸ்ட் ஆன தேதியிலேருந்து 100% க்ரோத் கொடுத்துருக்கு. இதில் பி கவனிச்சிங்கன்னா 43.6 இருக்குது. இண்டஸ்ட்ரி பியை விட ஓரளவுக்கு ஆவரேஜ் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. ROI 26%க்கு மேலே இருக்கும் இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனி வந்து தனக்கான டவர்ஸ் எல்லாம் தனிப்பட்ட முறையில் இன்ஸ்டால் பண்ணாமல் இவங்க ஏர்டெல்லோடைய டவரை தான் என்ன பண்ணுறாங்க, தனக்கான டவராகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஏர்டெல்லோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏர்டெல்லோடைய எல்லா குட்வில்ஸையும் பயன்படுத்தி தான் இந்த கம்பெனி வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ராஜஸ்தான் மற்றும் இந்த வடகிழக்கு மாகாணங்களில் செயல்பட்டு இருக்காங்க. நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கண்டினியூஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 15%, அதை போன 5 வருஷத்தில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் 15%க்கு மேலே இருக்குது. தனிப்பட்ட ஒரு நபர், அதாவது ஒரு நபர் இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா ரெவென்யூ ஃப்ரம் பர் யூசர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த வகையில் இந்த கம்பெனிக்கு இயர் ஆன் இயர் கூடுதலாக ஆகிட்டே போகிறதுங்கிறது உண்மை. அடுத்து போன 5 வருஷத்து இந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 35-47% தான் நெட் ப்ராஃபிட்டோடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதை நான் சொன்னேன், அது நெட் ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, வேகமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இப்போ ஓரளவுக்கு மார்க்கெட்டில் இப்போ தான் லிஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறதுனால மேபி பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாமே தவிர போன ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த FAI பூம்னால அதிகமாக கிட்டத்தட்ட 140 டைம்ஸ் வந்து PE என்ன ஆயிடுச்சு, இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ரெக்டிஃபை ஆகி இப்போ தான் ஓரளவுக்கு அது இண்டஸ்ட்ரி பிக்கு ஈக்குவலாக வந்திருக்குங்கிறதுனால இப்போ நம்ம வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ரைட். இந்த கம்பெனி ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் 20க்கு அரௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது பார்த்துருக்கோம்.
ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா கிட்டத்தட்ட 5 கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 5 கம்பெனி உங்கள் போர்ட்ஃபோலியோ ஆல்ரெடி இருக்குன்னா என்ன மாதிரியான பொசிஷன், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜில் மெயின்டைன் பண்ணுறீங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, புதுசாக இந்த ஸ்டாக், இந்த 5 ஸ்டாக்கில் ஏதாவது 1 or 2 ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொண்டு வர போகிறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா டீட்டெயிலாக பார்த்து, நான் சொல்லாத சில விஷயங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் பெட்டராக இருக்குதா இல்லை மோசமாக இருக்குதாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணி அதை அக்யூமுலேட் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஃபர்தராக இன்னும் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் ஒரு வீடியோ வரும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்ச வீடியோ வரும். அந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒருவேளை இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் எனேபிள் பண்ணி விடுறேன். அங்கே போய் பே பண்ணாதீங்க. ஓகேவா? நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கூட அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனிவே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.